அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எங்களுடைய மேக்வீன் டூர் சார்பாக என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேக்வீன் டூர்ஸ் திரு ஆர் ஞானசேகர் அவர்கள் ஆம்பூர் நகரத்தினுடைய தலைவர், நகர சங்கத்தின் தலைவர், புனித பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார். காசி, அலகாபாத், அயோத்தியா, கயா, புத்தகையா ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனுடைய முழு விவரங்களை திரு ஆர் ஞானசேகர் அவர்கள் சொல்ல இருக்கிறார். வாருங்கள், அவரே நாம் சொல்வதை கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்துவாக பிறந்த ஒவ்வொருவரும் காசியை தரிசனம் செய்ய வேண்டும், கங்கையில் புனித நீராட வேண்டும் என்பது ஒவ்வொருவருக்கும் கனவு. அந்த கனவுக்கு நிறைவேற்றக்கூடியவர்கள் எல்லார்ட்டையும் பணம் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் போய் வரத்துக்கு சரியான வழிகாட்டி இல்லாத காரணத்தால் பல பேருக்கு போக முடியதில்லை. இது மட்டும் இல்லை, நீங்கள் ஆசைப்பட்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் காசிக்கு செல்ல முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்வார்களே, அப்படி அவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த காசி விஸ்வநாதரை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக நாங்கள் காசி செல்வதற்கான ஒரு ஏற்பாடை செய்திருக்கின்றோம். அது நாங்கள் ஜூன் மாதத்தில் 12ஆம் தேதி அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு நாள் முன்ன பின்ன வரும். ஏன் அப்படி முன்ன பின்ன வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம போகிற நேரத்துக்கு டிக்கெட் கிடைக்கணும். அதே மாதிரி அங்கே தங்கக்கூடிய இடங்களில் நம்ம தங்கக்கூடிய ஹோட்டல்கள் கிடைக்கணும். திருப்பி ரிட்டர்ன் வருவதற்கான டிக்கெட்டுகள் கிடைக்கணும். ஆகவே நம்ம அது ஒரு நாள் முன்ன பின்ன எந்த தேதியில் நமக்கு போனால் அங்கே ரூம் கிடைக்கும், ரிட்டர்ன் டிக்கெட் கரெக்டாக கிடைக்குது, அந்த மாதிரி அது முன்ன பின்ன ஒரு நாள் முன்ன பின்ன டிக்கெட் முன்பதிவு செய்வோம். அதற்கான கட்டணம்னு பார்த்திங்கன்னா 3 டயர் ஏசியில் தான் நம்ம போகிறோம். செகண்ட் கிளாஸ்லாம் போகிறதே இல்லைங்க. 2ஆம் வகுப்பில் நிறைய நார்த் இந்தியன்ஸ் ஏறிட்டு இடம் கொடுக்காம நிறைய சிக்கல் வருது, நிறைய திருடுகள் போகிறதுனால எல்லாருமே ஏசியில் தான் கூட்டின்னு போகிறோம். அந்த ஏசியில் கூட 3 டயர் ஏசி அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரேட் 19,900 ரூபாய். அதே மாதிரி நாங்கள் எங்களால் ஏசியில் இல்லைன்னா நாங்கள் ஃப்ளைட்டில் வரோம்னு சொன்னாலும் விமானத்துக்கான கட்டணத்தை ஏற்பாடு செய்கிறோம். அது 6 நாள் கட்டணம் 36,000 ரூபாய். இதில் என்னென்ன இடங்கள்னு சொன்னால், போக வர கட்டணம், விமானமாக இருந்தாலும் சரி, ரயிலாக இருந்தாலும் அந்த கட்டணம், அங்கே எல்லாம் சுற்றி போகிறதுக்கான ஏசி பஸ், புஷ்பேக் ஏசி பஸ் தான் புக் பண்ணுறோம். 2 பேருக்கு ஒரு ஏசி ரூம், தனித்தனியாக ஒவ்வொரு 2 நபர்களுக்கும் ஒரு ஏசி ரூம் புக் பண்ணி தரோம். அதே மாதிரி நம்மளுடைய சைவ சாப்பாடு, சவுத் இந்தியன் ஃபுட்டு, இதை நாம் இங்கேருந்தே ஆளை கூட்டு போய் நேராக அங்கே போய் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதுதான் இந்த சுற்றுலாவில் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எங்கன்னு கேட்டால், அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் நீராடுதல். அதன் பிறகு அங்கேருந்து நம்ம கயா சென்று கயாவில் நம்முடைய மூதாதையருக்கு பித்ரு பூஜை செய்தல். அதன் பிறகு காசிக்கு காசியில் நம்ம 3 நாள் தங்குறோம். முதல் நாள் கங்கையில் காலையில் குளிக்கிறோம். நல்லா ஆனந்தமாக கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் எப்பவுமே அந்த கரையில் விட்டு குளிக்க வைக்கிறோம். அதன் பிறகு காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, காசி அன்னபூர்ணி மற்றும் காலபைரவர் மற்றும் துர்கா கோயில், அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கோயிலையும் ஒரு நாள் பார்க்குறோம். மறுநாள் அங்கே இந்த அன்னபூர்ணி சிலைகள் வாங்குவது, பர்ச்சேஸ் பண்ணுறது, கங்கா தீர்த்தங்கள் வாங்குவது, மீண்டும் ஒரு முறை காசி விஸ்வநாதத்தை செய்வது, இப்படி 2ஆம் நாளாக காசியில் நம்ம அதை ஏற்பாடு பண்ணுறோம். 3ஆம் நாள் அங்கேருந்து நம்ம நேராக அயோத்தி போயிட்டு, அயோத்தியில் ராமர் ஜென்ம பூமி, ராமர் பிறந்த இடத்தை பார்த்து விட்டு, அங்கே இருக்கிற அந்த சரையு நதி மற்ற முக்கியமான இடங்கள் எல்லாம் பார்த்து திருப்பி மீண்டும் காசிக்கு மறுநாள் 4ஆம் நாள் காசியில் நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும், இன்னொரு முறை கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அன்று இரவு நாம் மீண்டும் ரயிலிலோ அல்லது விமானத்தில் புறப்பட்டு சென்னை அடைகின்றோம். இதுதான் சுற்றுலாவுடைய விவரம். இதில் வர எல்லாரையுமே சிவனடியார்களாக நாங்கள் பாவிக்கிறோம். அது மட்டும் இல்லை, சிவனடியார்களுக்கு சேவை செய்வதுதான் உலகிலேயே மிக சிறந்த சேவை. சேவை எங்கே இருக்கின்றதோ அங்கெல்லாம் இறைவன் வாழ்வார். அந்த அடிப்படையில் வரக்கூடிய அத்தனை அன்பர்களையும் எங்களுடைய தாயாக, தந்தையாக, என்னுடைய சகோதரனாக, என்னுடைய சகோதரியாக, என்னுடைய மகனாக, மகளாக பாவித்து எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரை அழைத்துச் சென்றால் எந்த அக்கறையோடு அழைத்துச் செல்வோமோ அதே அக்கறையோடு தான் வருகின்ற அத்தனை பேரையும் நாங்கள் அழைத்துச் செல்லும் என்பதிலே உறுதியாக சொல்கின்றோம். இதை நீங்கள் தவறவிடாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த புனித யாத்திரையில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். இதுக்கு முன்பதிவு செய்யறதுக்கு என்ன நாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 10/4/2025 அந்த தேதிக்குள்ளே புக் பண்ணோம். ஏன்னா டிக்கெட்டெல்லாம் இன்றைக்கெல்லாம் 60 நாள் 90 நாளுக்கு முன்னால் புக் பண்ண தான் நம்ம போகக்கூடிய அத்தனை பேரும் ஒரே பெட்டியில் பயணம் செய்ய முடியும், ஒருவருக்கு உதவியாக இருக்க முடியும். ஆகவே இந்த நல் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.